உலகத்துல நம்மளோட வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நமக்கு அன்பு காட்டக்கூடிய பெற்றோரா இருக்கலாம், பாசம் காட்டக்கூடிய மனைவியா இருக்கலாம், ஒத்துழைப்பளிக்கூடிய நண்பர்களா இருக்கலாம், உதவி செய்யக்கூடிய தொழிலாளிகளா இருக்கலாம். இவங்க எல்லாருமே நம்மளுடைய நோக்கத்தை நம்மளுடைய பாதையில நிறைவேற்றுறதுக்காக இறைவனால் அமைக்கப்பட்டவங்க தான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சார்ந்துதான் வாழ முடியும். அதனாலே தன்னுடைய அங்கீகாரத்தை, தன்னுடைய மதிப்பை சக மனிதன் எப்படி முடிவு செய்யறானோ அப்படியே தன்னை முடிவு செஞ்சு கொள்றான். ஒருத்தர் தனக்கு கண்ணியம் இருக்குன்னு சொன்னா கண்ணியம் இருக்குன்னு நம்புறான், தனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா தகுதி இருக்குன்னு நம்புறான். நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடறான். நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் படைச்சவன்ட்டு இருந்து கிடைக்க வேண்டியது எல்லாமே படைப்புகள்ட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை படைச்சவன் என்னைக்கும் நம்மளுடைய தகுதியை, நம்மளுடைய திறமையை, நம்மளுடைய மதிப்பை, நம்மளுடைய சந்தோஷத்தை முடிவு செஞ்சுட்டான். ஆனா படைப்புகள்ட்ட இருந்து கிடைக்கும்னு சொல்லி பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறோம். படைப்புகள் இன்னைக்கு நம்மளை உயர்த்தும், நம்மளை தாழ்த்தும், இன்னைக்கு புகழும், நாளைக்கு இகழும், இன்னைக்கு நேரம் கொடுக்கும், நாளைக்கு நேரம் கொடுக்காது, இன்னைக்கு அன்பு காட்டும், நாளைக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிரும். இது படைப்புகளுடைய இயல்பு. படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் மட்டும்தான் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்வான். படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் இந்த உலகத்துல தன்னையே மறந்து வாழ்ந்துகிட்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு நிகழ்வை சொன்னாங்க. ஒரு மனிதன் வேகமா போர்க்களத்துக்குள்ள தூசி வழிந்த முகத்தோட வரட்ட தலையோட போர்க்களத்துக்குள்ள வேகமா நுழைறான். அவனுக்கு முதல் வருஷம் தான் இடைவெளி, முதல் வருஷம் தான் கிடைக்கும், முதல் வரிசையில நிப்பான். கடைசி வருஷம் தான் அந்த போர்ல கடைசி வரிசையில நிப்பான். அந்த போர்க்களத்துல இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்பான், உதவி மறுக்கப்படும், நிப்பான். சாட்சி சொல்வான், சாட்சி மறுக்கப்படும், நிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனுக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்லி. இந்த நபிமொழி ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு சொல்லுது. இவன் எதுக்காக போர்க்களத்துக்குள்ள வந்தான்? படைச்சவனுடைய திருப்தி அடையணுங்கிறதுக்காக. முதல் வரிசைக்காக வரல. கடைசி வரிசை கடைசால நிக்கிறான்னா இவன் முதல் வரிசைக்காக வரல. உதவி கேட்கிறான், மறுக்கப்படுது, இவன் உதவி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரல. சாட்சி சொல்றான், நிராகரிக்கப்படுது, இவன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரல. இவனுக்கு முதல் வரிசையோ கடைசி வரிசையோ உதவியோ சாட்சியோ எதுவும் தேவையில்லை. இவனுக்கு தேவை படைச்சவனுடைய திருப்தி. அதை நாடி வந்தான், அது கிடைச்சா அங்க இருப்பான், அது இல்லைன்னா எது கிடைச்சாலும் அங்க இருக்க மாட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போகக்கூடிய பாதையில இன்னொரு மனிதன் நம்முடைய பாதையை தீர்மானிக்க முடியாது. பிறர் நம்மளை புகழ்றதோ இகழ்றதோ, பிறர் நம்மளை உயர்த்துறதோ தாழ்த்துறதோ, பிறர் நம்மளை கருத்து சொல்றதோ விமர்சிக்கிறதோ இது நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு செய்யாது. என்ன ஆனாலும் சரி நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்கை ஒரு நாள் நம்ம அடைஞ்சுதான் ஆக போறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 ஆண்டு காலம் அந்த நபித்தோழர்களுக்காக உழைக்கிறாங்க. உழைச்சு மக்காவுக்குள் நுழையிறதுக்காக அழைச்சிட்டு வர்றாங்க. மக்காவுக்குள் நுழையும் போது அந்த இணை வைப்பாளர்கள் தடுக்கிறாங்க. மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உடன்படிக்கை நடக்குது, ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை எந்த நபித்தோழரும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய விருப்பம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை விட்டிருந்தாங்கன்னு சொன்னா மக்காவுடைய வெற்றி கிடைச்சிருக்காது. படைச்சவனுடைய திருப்தி தான் முக்கியம். படைச்சவன் என்ன ஏத்துக்கிட்டா போதும், இந்த நபித்தோழர்கள் ஏத்துக்காட்டாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த உறுதி மக்காவுடைய வெற்றியை அடுத்த சில ஆண்டுகளிலேயே வாங்கி தந்துச்சு. படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு ஓடுறவன் இந்த உலகத்துல வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பான். படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு ஓடுறவன் தோத்துக்கிட்டே இருப்பான். நம்ம யாருங்கிறது முடிவெடுக்கிறது நம்முடைய கருத்துல இருக்கு. இந்த உலகத்துல 2 பேர் உதாரணம் சொல்லலாம். விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட் அல்லது விமானத்துல பயணம் செய்யக்கூடிய பேசஞ்சர். பைலட் அவன் தான் தன்னுடைய இலக்கை முடிவு செய்யணும், அவன் தான் தன்னுடைய நோக்கத்தை முடிவு செய்யணும். பாதை சரினா யாரு சொன்னாலும் அதை அவன் கேட்க கூடாது. பேசஞ்சர் அவன் முடிவு செய்ய மாட்டான், அவனுடைய பாதையை இலக்கு அவன் முடிவு செய்ய மாட்டான். இன்னொருத்த முடிவு செய்வான், இன்னொருத்த சொல்லுவான், அதை கேட்டுக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டே இருப்பான். இதுல யாரா வாழ போறோங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும். படைச்சவனுடைய திருப்தியை நாடி, படைத்தவனுடைய அங்கீகாரத்தை நாடி அவனுடைய பாதையில வேகமா பயணிக்க போறோமா, அல்லது மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய விமர்சனங்களை கேட்டு அவங்களுடைய திருப்தி அடைகிறதுக்காக அவங்க பின்னாடியே போக போறோமா? ஒன்னும் புரிஞ்சுக்கணும், இறைவன் நம்மளை படைச்சிருக்கான், எல்லாத்தையும் நம்ம கொடுத்திருக்கான். நம்மளுடைய அங்கீகாரத்தை, நம்மளுடைய சந்தோஷத்தை, நம்மளுடைய மதிப்பை எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சு படைச்சிருக்கான். இதை வெளிப்படுத்துறதும் இதை மறைச்சு வைக்கிறதும் நம்மளுடைய கையில இருக்கு. அவன் எல்லாத்தையும் கொடுத்திருக்கான், இனிமே எதை கேட்டாலும் கொடுக்க தான் போறான். அவன் நம்மளோட இருக்கும் வர ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க உள்ளத்துக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்க, இறைவா நான் பாவத்திலிருந்து விலகுறேன், உன்னை நோக்கி வர்றேன், என்னோட இரு, உன் திருப்தி போது எனக்கு, அதுக்காக வாழ்றேன். யார் இந்த உலகத்துல என்னை பத்தி என்ன பேசினாலும் என்ன கருதினாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன் திருப்தி இருந்தா போதும், நீ எல்லாரையும் திருப்தி அடைய செய்வங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருந்தா போதும். இந்த உலகத்துல நம்மள மாதிரி வெற்றி அடையக்கூடிய மனிதர்கள் யாரும்